பிதாவே, இந்த அருமையான மாலை வேளையிலே மீண்டும் ஒரு விஷயம் ஒரு சமூகத்தில் கூடி வர கிருபை செய்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். அநேகருக்கு கிடைக்க முடியாத இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்மை துதித்து பாடி களி கூர்ந்து நாளிலே உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல கிருபை செய்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறபடினாலே, கிறிஸ்து எங்கள் பிறந்திருக்கிறதுனால எங்களுக்காக நீ பிறந்தீர் என்பதை நினைத்து இந்த நாளை தொடர்ந்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாள் எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமேன். God is good all the time. தமிழில் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் என்றென்றைக்கும், என்னென்றைக்கும் கர்த்தர் நல்லவர். ஆமேன். கர்த்தரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய நன்மை ருசித்தவர்கள் நம்ம எப்போதும் கர்த்தரை நல்லவரே சொல்லுவோம், நல்லவர் என்று சொல்லுவோம். ஆமேன். ஏன்னா நம்முடைய தாழ்மையிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் ஒருவர் நம்மோடு கூட எப்போதும் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நாம் சபைக்கு வருகிறோம், அநேக நேரங்கள் நாம் உங்களோடு இருக்க முடியாது. பாஸ்டரு உங்களோட இந்த நேரம் இருக்க முடியாது. சமயத்தை நீங்கள் தேவையோடு இருப்பீங்க, கூப்பிடுவீங்க, அவர் அந்த நேரத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க முடியாது. ஆனாலும் நம்மோடு என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அப்பா பரமபிதா நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் விசேஷம். கிறிஸ்தவர்களுக்கு அதான் விசேஷம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்கு மாத்திரமல்ல, அவர் ரொம்ப தூரத்தில் இல்லை, உன் உள்ளத்தில் தங்கியிருக்கிறார். ஆமீன். நமக்கு உள்ளத்தில் இருக்கிறார். நம்ம போகும்போது நம்ம இருக்கிற எந்த இடத்துக்கு போகிறோமோ அது எல்லா இடங்களிலும் நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம உள்ளத்தில் தேவன் இருந்து கொண்டு நாம் செய்வதெல்லாம் காண்கிற ஆண்டவர். அந்த கிறிஸ்தவர்கள் ரொம்ப கவனமாக ஜீவிக்கணும். ஆமேன். ஏன்னா நம்ம பேசுவதை கேட்குறாரு, நான் நினைத்து கொண்டிருப்பதை பார்க்குறாரு. நீ படுக்கையில் படுத்து கொண்டு உன்னை சிந்தைகளை அறிகிற தெய்வம் உள்ளத்தில் தங்கியிருக்கிறார். அந்த கிறிஸ்தவர்கள் நான் தப்பிக்க முடியாது. பொய் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோ, மாயமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டோ நம்ம ஒரு நாள் தேவன் முன்பை தப்பிக்க முடியாது. என்னென்றால் ஆண்டவர் சொல்கிறாரு, பகலில் நடக்கிற காரியமும் ஆண்டருக்கு வெளிச்சமாக இருக்கிறது, இருளில் இருக்கிற காரியமும் தேவன் முன்பதாக வெளிச்சமாக இருக்குது. எல்லாவற்றும் அறிகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அதுதான் நான் உலகத்தில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த பொழுது உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் இயேசுவை பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னால், அந்த ஜனங்கள் இருளில் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு சின்ன பிக்சர் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரிந்த காரியம்தான். ரெண்டு விஷயத்துக்காக இந்த காரியத்தை நான் பேச விரும்புகிற சில காரியங்களை மேபி ரிமைண்டர், சில நமக்கு ஞாபகார்த்தமாக சில காரியங்களை வசனங்களெல்லாம் பார்க்க போகிறோம். இது என்னத்துக்கு அப்படின்னா, முதலாவது நமக்கு கிறிஸ்துமஸ் குறித்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு. ஒன்றாவது ரைட். இப்போ உதாரணமாக கேட்குறேன், இயேசு பிறந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? எக்ஸாம்பிள், இயேசு பிறக்கிறது முன்பது எத்தனை வருஷம் இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்பு நடந்த காரியமும் இயேசு பிறப்புக்கு என்ன சம்மந்தம், இப்படி சில கேள்வி கேட்கும்போது அநேகர் சமயத்தில் நமக்கு பதில் சொல்ல முடியாது. என்னென்றால் இந்த பைபிளை கொஞ்சம் நம்ம எப்போதும் பாச சொல்கிறத போய் படித்து கொண்டே இருந்தால் தான் அதனுடைய கோர்வை நமக்கு வழங்கும். உதாரணமாக சங்கீதத்தில் வாசிக்கும்போது இன்னி கூட வசனத்தை வாசிக்கிறேன், அங்கே போட்டிருக்குது, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்று அவர் எழுதுகிறார். அந்த வசனம், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவிலை இயேசு தொங்கும்போது சொன்ன அந்த வார்த்தை சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் பைபிளில் நம்ம பார்க்கும்போது அது இந்த சம்பவம் வந்து மத்தேயுக்குலாம் இருக்குது, ஆனால் சங்கீதம் முன்பதாக நடுவில் இருக்குது. என்ன அது குழப்பம்? இந்த காரியம்லாம் விளங்கி கொள்ளும் என்றால் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இந்த வேதத்தில் ஒவ்வொரு வசனமும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அதனால தான் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது இங்கே படிச்சுக்கிட்டு இருப்போம், அங்கே ஒரு வசனம் ஏற்கனவே படித்த மைண்டு உடனே வரும், உடனே எழுதுவோம். இந்த வசனம் மத்தியில் இருக்குது, உடனே பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கணும். பைபிளில் இங்கே பாரு, இங்கே சொன்னப்பட்ட வார்த்தை அங்கேயும் இப்படி கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தில் இருந்து நமக்கு காரியங்களை ஞாபகப்படுத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானோட வேலை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானோட வேலை என்னன்னா, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்துட்டு போன அந்த விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துவது. அதுதான் வேதத்தை வாசிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார், நம்ம கற்றுக் கொடுப்பார். ஓகே, இன்றைக்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்குறேன், த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியத்துவம். இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியத்துவம், அதுதான் தலைப்பு. த சிக்னிஃபிகன்ட் ஆஃப் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய சில முக்கியத்துவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். போன வாரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த கிறிஸ்மஸ் கொடுப்பதினோட அடையாளம் என்று பாஸ்டர் பேசினார். தொடர்ந்து இந்த மாதம் முழுதுமாக கிறிஸ்மஸ் காரியத்தை குறித்து நம்ம கேட்போம். அதே நேரத்தில் இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணும்போது கூட
நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும். எதுக்கு இந்த கிறிஸ்துமஸை நம்ம கொண்டாடுகிறோம், அந்த கிறிஸ்துமக்குள்ளே இருக்கிற அர்த்தங்களை நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். அது மாத்திரம் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இருக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் என்னுடைய வாழ்க்கையில் ஹவ் இம்பார்ட்டன்ட் இட் இஸ். போன வாரம் பார்த்துட்டு பேசுனது போல் இந்த கிறிஸ்துமஸ் என்னுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்குது. முதலாவது நம்பர் 1. நம்பர் 2, வாட் டஸ் இட் மீன் ஃபார் த பீப்புள். அண்ட் ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட், அது நம்பர் 2. மூன்றாவது, சுவிசேஷம் சொல்வதற்கு இன்றைக்கி நம்ம மக்களை வீட்டுக்கு கூப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கு, விருந்துக்கு வருவாங்க. இன்றைக்கி அவங்கள நம்ம சேர்ச்சுக்கு அடுத்த வாரம் கூட்டிகிட்டு வர போகிறோம். அவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறோம் கிறிஸ்துவை பற்றி. அப்போ அந்த நாலேஜ் வி நீட், அந்த அறிவு நமக்கு வேணும். கிறிஸ்துமஸ் என்ன, கிறிஸ்துவோட ரகசியங்கள் என்ன, கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக என்ன நடந்தது, அதுக்கு பிற்பாடு என்ன நடக்குதுன்ற அறிவுகள் நமக்கு இருக்கும்போது நம் கிறிஸ்துமஸை பற்றி நம்மளும் நல்லா தெரிஞ்சு கொண்டிருப்போம். அதை கொண்டாடும் பொழுது அது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். நம் விருந்து வைத்து வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க வரும்பொழுது அவருக்கும் நற்செய்தி கொடுக்க முடியும். இந்த கிறிஸ்துமஸ் செய்தியானது மற்றவர்களுக்கு சுவிசேஷ செய்தியாக மாறப்போகுது, அவங்களை ஆசீர்வதிக்க போகுது. அல்லேலூயா. ரட்சிப்புங்க நம்முடைய கையில் இல்லை. ஒருத்தர் நம்மளை கேட்டார் ஒரு மீட்டிங்கில், இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துனீங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க, வாலிபர்கள்லாம் எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டார். அப்போ நம்ம சொன்னோம், ரட்சிப்பு நம்ம கையில் இல்லை, ரட்சிப்பு பிதாவோட கையில் இருக்குது, அப்பாவோட கையில் இருக்குது. கலாத்தியர் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனம் 5. கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனம் 5. காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலிடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். ஓகே, மீண்டும் ஒரு வாசிப்போம். காலம் நிறைவேறின போது இஸ்ரவேலிடத்திற்கு பிறந்தவரும், இஸ்ரீனிடத்தில், ஒரே ஒரு இஸ்ரீ தான், இஸ்ரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமான தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இங்க 3 விஷயம் நாம் மிக தெளிவாக பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுடைய பிறப்பு, the birth of Christ, அது குறிக்கப்பட்ட ஒரு காலம். He was born in a set time by God. God பிளான் பண்ணின சரியான நேரத்தில் கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறார். குறிக்கப்பட்ட காலம் நிறைவேறின போது, அப்போ ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது, இயேசு பூமியில் பிறக்க வேண்டும் என்று. பழைய ஏற்பாடு காலத்தில் அநேக தீர்க்கதரிசி மூலியமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதே ஒன்று பிளானில் இருக்குது, திட்டத்தில் இருக்குது. காலம் நிறைவேறின போது 1வது காரியம். அப்போ காலம் நிறைவேற போனது அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்திருக்குது அதுக்கு முன்பதாக, ஏதோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது அதுக்கு முன்பதாக. அப்போ அந்த காலகட்டம் எல்லாம் கடந்து வந்து ஒரு கட்டம் வரும் பொழுது, காலம் நிறைவேறும் போது இஸ்ரவேலிடத்தில் பிறந்தவரும், அப்போ மனுஷனா இந்த பூமியில் ஒரு மனுஷனுக்கு வயிற்றில் உற்பத்தியான கிறிஸ்து இஸ்ரவேலிடத்தில் பிறந்தவருமான நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துங்க த லா, காட்ஸ் லா கீழே அவர் இருக்கிறாரு. பிதாவுடைய குமாரனை இருக்கிற கிறிஸ்து பூமியில் வரும் பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவராக இருந்து கடவுளுடைய போதனைக்கு கோட்பாடுகளுக்கு கீழ்பட்டவராக இருந்து தன்னை அர்ப்பணித்து இந்த பூமியில் ஜீவித்தார். அடுத்ததாக பார்க்குறோம், அப்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினார். தேவன் தம்முடைய ஒரே பேரன் குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டுப்போக நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஒரு காலம் குறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலம் குறிக்கப்பட்டது பார்த்தீங்க, இட்ஸ் காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய இந்த கிறிஸ்துடைய பிறப்பு பார்த்தீங்கன்னா மனுஷனை மீட்கும் திட்டம், அதான் கடவுளுடைய திட்டம். The birth of Christ is the plan of God to redeem his people, to save his people. இங்கிலீஷில் சொல்ல போனால் ஆண்டவருடைய பிறப்பு இந்த பூமியில் ஜனங்களை மீட்கும் திட்டம், ஜனங்களை விடுதலையாக்கும் திட்டம், ஜனங்களை சேவ் பண்ணணும், பாதுகாக்கணும். They must be delivered, they must be set free. அதுதான் அதோட திட்டமே. அதான் அவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் ஒருவனும் கெட்டு போகலம்படிக்கு. ஏன்னா பிசாசனுடைய தந்திரம் என்ன, எல்லாத்தையும் எங்கே போய் சேர்த்துடணும், சத்தமே காணும். எல்லாத்தையும் பிசாசோட திட்டம் என்ன, எல்லாத்தையும் எங்கே சேர்க்கணும், பாதாளத்தில் சேர்த்துடணும். ஏசப்போ கடவுளுடைய திட்டம் என்ன, பரலோகத்துக்கு போகணும். அதுதான் பாசர் இடையில செய்தி கொடுத்தார். அந்த செய்தி கொஞ்சம் அதை கனெக்ட் பண்ணுறேன் அப்புறமா. அப்போ
வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். திறந்து கொள்வோங்க. ஓகே, மத்தேயு 1வது அதிகாரம். ஓகே, இங்கேயும் நான் பார்க்குறோம் காலங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக காலம் குறிக்கப்பட்ட நேரத்திலே கிறிஸ்து வந்து பூமியில் பிறக்கிறார். முதல்ல வாசித்ததுக்கும் ஒரு கனெக்ஷன் இருப்பதை நம்ம பார்க்குறோம். மத்தேயு 1:16 வாசிப்போம். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். ஓகே, இங்க பாருங்க, குறிக்கப்பட்ட காலத்திலே யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு பிறக்கிறார், குறிக்கப்பட்ட காலத்திலே. அப்புறம் 17 வாசிக்கணும். இவ்விதமாய் உண்டான தலைமுறை பார்த்தீங்கன்னா அதிகாரம் 1:1 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஜெனரேஷனுடைய பட்டியல். இவ்விதமாய் சொல்லப்பட்ட தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும். அதுக்கு முன்னுக்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். இந்த ஒரு கனெக்ஷன் பிறகு 1வது வசனத்தில் வருது. 1வது வசனம் வாசிங்க. 1வது அதிகாரம் 1வது மத்தேயு 1:1 வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாருங்க, அந்த வம்ச வரலாறு சொல்லிட்டு தான் பேசுறாரு. ஆபிரகாம் முதலாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அப்போ ஆபிரகாமிலிருந்து அவருடைய பிறப்பு சொல்லப்பட்டு எங்கே வந்து முடியுது? கிறிஸ்து வரைக்கும் வந்து முடிக்கிறார். கிறிஸ்து பிறப்பில் வந்து முடியுது. இப்போ 17 திரும்ப வாசிங்க. தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும். இங்கே 3 விதமான காலங்களை கர்த்தர் வகை பிரித்து வைத்திருக்கிறாரு. The 3 என்ன சொல்லுவாங்க, sets of generation, 3 sets of generation. ஓகே, திரும்ப வாசிக்க பார்க்குறோம் பாருங்க. அதில் இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 ஜெனரேஷன். அடுத்தது தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், இன்னொரு 14 ஜெனரேஷன். அப்புறம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமா. கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் இன்னொரு 14 ஜெனரேஷன். அப்போ ஆல் டுகெதர் 42 ஜெனரேஷன் கடந்து போயிருக்கிறது. அங்கே பாருங்க, ஆபிரகாம் முதல் டேவிட் வரைக்கும் 14 ஜெனரேஷன் கடந்து போயிருக்கிறாங்க. ஒன்று பார்க்குறோம், அந்த நாட்கள் ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயசுலாம் அதிக நாட்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. மோசஸ் அல்லது சில ஆரம்பத்தில் வாழ்ந்த ஜனங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க அதிக வருஷம் 900 வருஷம் 800 வருஷம் அப்படி 700 வருஷம் அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறாங்க. பிற்பாடு நீங்கள் பைபிள் படிக்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க அவங்க வயது குறைக்கப்பட்டு 120 குறிக்கப்பட்டிருந்துருச்சு. அப்புறம் 120 குறைக்கப்பட்டு எத்தனைக்கு வந்துருச்சு? 70 வந்து உட்காந்துருச்சு. அந்த ஃப்ளோ அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அப்புறம் காலப்போக்கில் அவங்களோட வயசு 120 குறைக்கப்பட்டிருக்கிறது. அது கடைசியாக 70 வயசு நமக்கு குடிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மிஞ்சி போனால் கர்த்தருடைய கிருபை. ஆமாவா? சரி, அப்போ இந்த ஆபிரகாமிலிருந்து டேவிட் உள்ள காலகட்டத்தில் முக்கியமான சில தலைவர்கள்லாம் வராங்க. அங்கே ஆபிரகாம் வராரு, மோசஸ் வராரு, ஜோசப் வர, டேவிட். முக்கியமான சில பேர் என்ன இருக்கிறாங்க, முக்கியமாக 4 ஒரு லீடர்ஸ், கிரேட் லீடர்ஸ் அங்கே நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு முக்கியமான சம்பவம் இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். யோசேப்பின் காலகட்டத்திலே ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள் யோசேப்பு மூலியமாக எங்கே போகிறாங்க? எகிப்துக்கு பஞ்சத்தில் சாப்பாடு தேடி போகும்பொழுது அங்கேயே தஞ்சமாகி பிறகு என்ன செய்கிறாங்க, அங்கே அடிமையாய் போடப்பட்ட ஒரு காலகட்டம் அங்கே பார்க்குறோம். அப்போ முதல் அடிமையாக காலப்பட்ட எங்கெங்க? எகிப்தில். கர்த்தர் தன்னை ஜனத்தை ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு பாலும் தன்னை ஓடுகிற தேசத்தை கர்த்தர் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த காலகட்டத்திலே ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்லேவரி, ஒரு அடிமைத்தனை வாழ்க்கையை பார்க்குறோம். ஆண்டவர் அதுக்காக ஜனங்களை கொடுக்கல. ஆண்டவர் நீ உனக்கு கொடுக்குற இந்த பாலும் தன்னை ஓடும் தேசத்தில் நீ சந்தோஷமாக இருன்னு சொல்லி ஆளுவதற்கு காலத்தில் நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே ஒரு எகிப்து நாட்களிலே ஜனங்கள் அந்த எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கடந்து அவங்களுக்கு கூக்குரல் தேவன் சமூகத்தை எட்டின பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு மீட்பின் திட்டத்தை உண்டாக்குகிறார். யார் மூலியமாக? மோசஸ் மூலியமாக எகிப்து அடிமையாக இருக்க தன் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறாரு. அப்போ அந்த பார்வோன் ராஜா சொல்கிறான், இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்னுடைய தேசத்தில் வந்து எகிப்தில் வந்து பழுகி பெருகி இப்படி இருக்கிறாங்களே, விட்டா நம்மளே வென்றுருவாங்க. அதனால் அவன் என்ன செய்கிறான், இந்த இடத்துல பிறக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளைங்களையும்
மருத்துவ வச்சு இருக்கிறாங்களே, மருத்துவ வச்சுன்னா இப்போ ஜெனரேஷன் என்னன்னே தெரியாது. மருத்துவ வச்சுன்னா அந்த காலத்தில் வீட்டில் பிரசவம் பார்க்குற வயசான பாட்டி மாருங்க. அவங்க எடுத்தால் மருத்துவ வச்சுனா யார்? மருத்துவ வச்சுனா யார்? வீட்டிலே டாக்டர் மாதிரி அந்த காலத்தில் பிரசவம் பார்க்குற ஓல்ட் லேடிஸ், அதான் அவங்களுக்கு பேர் தான் மருத்துவ வச்சு. இப்போ ராஜா கட்டளை கொடுக்குறான், இந்த ஜனம் எகிப்து தேசத்தில் பழகி பருகிட்டு இருக்குது, அதனால் இவங்களை சும்மா விடக்கூடாது, ஆம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் தலையை நாசி கொண்டு போட்டுருக்கு. எவ்வளோ ஒரு கொடுமை. ஆனால் அந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தபடினாலே எல்லாத்தையும் கொல்லாமல் தப்பிக்க வைக்கிறாங்க. அப்படி தப்பிக்கப்பட்ட ஒரு குழந்தை ஆற்றுல என்ன சொல்லுவாங்க, துணியை சுற்றி அனுப்பி விட்டுறாங்க தப்பிச்சு போன்னு. அந்த குழந்தை கடைசியாக யார் கையில் வைப்படுது? அரண்மனை உள்ள அந்த ராஜஸ்திரி கையில் போய் படுது. பிறப்பு அவர் அரண்மனை வளர்றாரு, ராஜாவும் வளர்றாரு. பிசாசு திட்டம் என்ன? எல்லா ஆம்பளை பிள்ளையும் கழுத்தை நெரிச்சு கொன்று போட்டுடணும். இந்த ஆம்பளை வம்சத்து மூலியமாக ஜனம் பெருகிட்டு போகுது. எங்கே? அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க அந்நிய தேசத்தில், எகிப்து தேசத்தில். இவங்க சும்மா ஓடக்கூடாது. இது யாரோட திட்டம் சொல்லுங்கள் பார்ப்போம். யாரோட திட்டம்? யாரோட திட்டம்? பிசாசு திட்டம். ஏன் பிசாசு திட்டம்? இப்போ பார்க்க ஒரு பாஸ்டர் கற்றுக் கொடுத்த பாடத்தை பார்க்க போகிறோம். சரி, இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கிட்டு இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்ப்போம். ஜெனசிஸ் போயிடுவோம். பாஸ்டர் பலமுறை இங்கே செஞ்சு இதெல்லாம் அஸ்திபாரம் இப்போ தான் வருது. இந்த பாருங்க, இந்த 14 ஜெனரேஷன் வர காலகட்டத்தில் பிசாசு ஒரு பயங்கரமான திட்டத்தை போட்டு இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்காதபடிக்கு தடை பண்ணுகிறான். ஆனால் கடைசியில் இயேசு தான் ஜெயித்தார், கடவுள் தான் ஜெயிச்சார். அதுதான் இந்த ஒவ்வொரு சம்பவத்தை ஜெனரேஷன் கேப்பில் நீங்கள் பார்க்கும்போது பிசாசு இன்டைரக்டாக இந்த தேவகுமாரன் பூமியில் பிறக்காதபடிக்கு காலம் நிறைவேறின போது பிறக்க வேண்டிய குழந்தையே ஆரம்பத்திலே அவன் கண்ணி வைத்து ஒவ்வொரு சம்பவத்திலும் குழந்தையை அழிக்கும்படியாய் திட்டமிடுகிறான். அதில் ஒரு சம்பவம் தான் இந்த மோசஸ் கதை சொன்னப்ப. ஏன்னா அவனுக்கு தெரியும் அழிக்க வேண்டியது மோசஸுக்கும் இது இந்த இயேசு கிறிஸ்துக்கும் சம்பந்தம் இல்லாத போல இருக்குது. அது மோசஸ் வழியாக தான் ஒரு சந்ததியை வந்து பிற்பாடு தாவீதின் ஊரில் தாவீதின் வழியாக தாவீதின் வம்சத்தில் ஒரு இயேசு கிறிஸ்து பிறக்கணும். அல்லேலூயா. ஆனால் பிசாசு தந்திரகாரன். இயேசு பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே திட்டம் போட்டுட்டான். இந்த மோசஸ் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டான், மருத்துவ வச்சு கொண்டு போட்டுட்டா. இந்த வம்சம் வளராது, அது மூலியமாக தாவீது பிறக்க மாட்டார், அது மூலியமாக இயேசு வர மாட்டார். என்ன ஒரு பலையான திட்டம். அல்லேலூயா. சரி, என்ன நடந்துச்சு? இது எப்படி அவனுக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும். பாஸ்டர் கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய வாட்டி கேட்டிருக்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 3:15 எடுத்துக்கோ. ஆதியாகமம் 3:15. உனக்கும் இஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றான். இந்த செய்தி யாருக்கு போய் சேர்ந்துருச்சு? அதை நம்ம கவலைக்கே போயிடுவோம். முதல்ல ஆண்டவர் தான் வெளிப்பாடு கொடுக்குறாரு. இயேசு பூமியில் பிறக்க போறாரு. ஏன்னா பேர் சொல்லப்படாமல் உன்னுடைய தலையை நசுக்குவதற்காக ஒருத்தர் பிறப்பாருன்னு எப்போ சொன்னார் தெரியுமா? இது உலகத்தின் தோற்றம் இல்லை, வானம பூமி உண்டாக்கி அந்த காலகட்டத்தில் தேவனை ஜனங்களை உருவாடி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் தொடக்கத்தின் காலம். தொடக்கத்தின் காலத்தில் பூமி சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கிரியேஷன் காலகட்டத்தில் இது சம்பவம் நடக்குது. அப்போ ஆண்டவர் ரொம்ப கோபம், இப்படி என்னை ஏமாத்திட்டியே, உங்களை நம்பி இந்த பூமியில் ஏதேன் தோட்டத்தில் விட்டேன், நீங்கள் நல்லா பழகி பெருகி எனக்காக ஒரு சந்ததியை உருவாக்கி என்னை மகிமைப்படுத்துவேன்னு நினச்சேனே, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று நம்பி இந்த ஏதேன் தோட்டத்தில் விட்டனே, நீ என்ன பண்ணிட்ட? அவனுக்கு காது கொடுத்துட்ட, அவன் பேச்சை கேட்டுட்ட, அவன் பேச்சை கேட்டு அவன் கேள்வினாலே உன்னை மடக்கிட்டான். என்ன கேள்வி கேட்டான்? ஏசு ஒன்று சாக சொன்னாரா? உண்மையை இந்த பழத்தை சாப்பிட்டுப்பாரு. சாப்பிட்டாங்க, சாகவே இல்லை. ஜீசஸ் சொன்னார், கடவுள் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டா நீ சாகவே சாவாய். அப்படியா? சாப்பிட்டு பாரு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தாங்க, சாகவே இல்லையே. கடவுளோட வார்த்தை சாகவே சாவாய். பிசாசு பழத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், சாகலைங்க. அப்போ கடவுள் சொன்ன வார்த்தை பொய்யா போச்சா?
கடவுளுக்கு ரொம்ப கோபம். அவர் தான் சொல்கிறாரு, நீ இந்த மனுஷனுக்கு என்னோடய பிள்ளைகளுக்கு செய்த துரோக நிமித்தமாக ஒரு பிறப்பார் அந்த பூமியில் அவர் உன் தலையை நசுக்குவார். எங்கே நசுக்குனாரு? எங்கே நசுக்குனாரு? சிலுவையில் நசுக்குனாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான் அப்போயே. இப்போ தான் அவனுக்கு எல்லா நாலேஜும் கிடஞ்சிருச்சு. அதாவது எப்போ இயேசு பிறப்ப போகிறாரோ அதெல்லாம் ஏதோ காலகட்டம் இருக்குது, குறித்த காலத்து வரைக்கும், அந்த குறித்த காலம் வரைக்கும் பல சம்பவங்கள் உலகத்தில் நடக்குது. அந்த ஒவ்வொரு சம்பவத்துலேயும் இன்டைரக்டாக பிசாசு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இன்னைக்கு வரைக்கும். அல்லேலூயா. இப்போ பிசாசுக்கு எப்படி காதில் செய்தி வந்துச்சு தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? குறிப்பாக புதிதாக வந்தவர்கள் உங்களுக்கு வழங்கிருச்சா எப்படின்னு? அப்போ இயேசு பிறப்பின் காலத்திலே பிசாசுக்கு தெரியுது இயேசு தேவகுமாரன் பெத்லகேமில் பிறக்க போகிறாரு. அந்த பிசாசு தலையை நசுக்குவார். முதல் நசுக்கு அங்கே, ரெண்டாவது நசுக்கு எங்கே தெரியுமா? வெளிப்படுத்த சுவிசேஷத்தை பார்க்குறோம். கடைசியை எல்லாத்தையும் ஆண்டு அக்கினியில் போட்டு சுட்டரிப்பார் அவனுடைய சந்ததி. அல்லேலூயா. அதுக்கு தான் இப்போ இதுக்கு வேலை ஓடிட்டு இருக்குது. அடுத்து அவன் சுட்டரிக்க காலம் வர வரைக்கும் அவன் உக்கிரமாக வேலை செய்து கொண்டிருப்பான். இதான் இதுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் செய்தி வருது பாருங்க. இதுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் செய்தி மத்தியில் ஆரம்பிக்கல. அப்படின்னா எங்கே ஆரம்பிச்சிருச்சுங்க? ஜெனசிஸ் 3:15 ஆரம்பிச்சு அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லி அங்கே இயேசு பிறப்பை ஆண்டவர் இன்டைரக்டாக சொல்லிட்டாரு. பிசாசுக்கு நல்லா பிளான் பண்ணிக்கிட்டு வரான். அப்போ தான் நம்ம பார்க்குறோம் பாவத்தை உண்டாக்குறான். காயின் ஆபேலுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்? கொலையின் ஆவியை ஏவி விடுகிறான், எரிச்சலின் ஆவியை ஏவி விடுகிறான். மனுஷனுக்குள்ளே என்ன வந்துருச்சுங்க? பாவத்தின் இச்சைகள், உணர்வுகள், கொலையும் வெறியும் உண்டாக்கி விட்டுட்டான். முதல் சம்பவம் அதுதான். கர்த்தருடைய சந்ததி, தேவனோட சஞ்சரிச்சுட்டு இருக்கிற சந்ததி மத்தியில் ஆரம்பத்திலே நாம் பார்க்குறோம் ஒரு எரிச்சலின் தன்மை, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜெலசி. சொந்த சகோதரனையே ஆபேலை அவன் கொலை செய்து போடுகிறான். அப்போ கொலையின் ஆவி எப்படி வந்துச்சு? எரிச்சலின் ஆவி எப்படி வந்துச்சு? இயேசு அப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கலையே. இயேசு கொடுத்தது 9 ஆவின் கனிகள். அன்பு, சமாதானம், இச்சை அடக்கம், நல்ல கனிகளை தான் ஆண்டவர் உருவாக்கி கொடுத்துருக்காரு. அப்போ எரிச்சலின் ஆவி, கொலையின் ஆவி, பொய் சொல்கிற ஆவி, விக்கிரத்தின் ஆவி, இந்த உலகத்தை பல சம்பவங்கள் பிற்பாடு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி வந்தது என்றால் நாம் அறியாமலே பிசாசின் ஆவி மனிதனுக்குள்ளாக பலவிதமாக கிரியை செய்து இன்னைக்கும் நம்ம மைண்டில் பிசானுடைய கிரிகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம அவர் சந்ததியாக வராதபடிக்கு, இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் போகாதபடிக்கு நம்ம வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஆனால் கிறிஸ்துவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. we will continue to win the race. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையும் ஜெயிப்போம் ஜெயித்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஏசப்பா கூட இருந்தால் தான் ஜெயிப்போம். ஏசப்பா இல்லைன்னா விழுந்துருவோம். அதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆமென். இப்போ மோசஸ் காலத்தில் பாருங்க, இந்த காலகட்டத்தில் முதல் அந்த 14 ஜெனரேஷனில் ஒரு சில நிறைய சம்பவங்கள் இருக்குது. அங்கே பார்க்குறது பேபி ஆர்டர் டு பி கில்ட், பீப்புள் டைட். அந்த அதில் தான் மோசஸ் அவன் தலையை உடச்சி போட்டுருன்னு பார்த்தான். ஆனால் கர்த்தர் காப்பாற்றி அரண்மனையில் வாழ்க்கை இப்போ வாழும்படியாக கொண்டு அந்த மோசையை கொண்டு ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து எல்லா பிள்ளைங்களும் அடிமையாக வாழ்ந்த பிள்ளைகள்லாம் காப்பாற்றி கொண்டு எங்கே கொண்டு வராரு? அந்த செங்கடலை 2ஆய் பிளந்து கொண்டு வராரு, காப்பாற்றி கொண்டு வராரு. 40 வருஷம் பாலைவன வாழ்க்கை. பாலைவனத்து வாழ்க்கை வந்தால் என்ன நடந்துச்சு நமக்கெல்லாம் தெரியும். அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு? அருவருப்புகள், தேவனுக்கு விரோதமாக கன்றுக்குட்டியை உண்டாக்கி வழங்கினாங்க. வேற எரிச்சின் நாவி, முறுமுறுப்பின் நாவி, வேற பாவத்தின் நாவி, இச்சை நாவி, பல சம்பவம் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். 14 ஜெனரேஷனில் இதெல்லாம் கர்த்தர் பொறுத்து வழங்கா கழுத்துல ஜனங்களே, நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லுவேன். இப்படி சொல்லி கர்த்தர் பேசி அவரும் டைட் ஆகிட்டார். பேசி see many people were killed, died in the wilderness. கடைசியில் போய் பாலும் தினம் ஓடும் தேசத்தில் போகும்போது அதுக்கு முன்பாக எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு தன் ஜனங்களை அழிக்கும்படியாக அவன் திட்டம் போட்டுக்கொண்டே வருகிறான். 2வது காலகட்டம் டேவிட் டு எக்ஸால் ஆஃப் பேபிலோன். இங்கே இந்த செகண்ட் இது பார்க்குறோம். இன்னொரு 14 வருஷத்தில் தேவனுடைய ஜனங்கள், யூத ஜனங்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் நேபுகத்நேச்சர் ராஜாவால் பிடிக்கப்பட்டு அவர்கள் அடிமையாக கொண்டு போடப்படுகிறார்கள்.
பாலும் தேனும் ஓடுற தேசத்தை ஆண்டவர் ப்ரொமிஸ் பண்ணாரு. ஆனால் கீழ்ப்படியா நிமித்தமாக, பிசாசு அவங்களுக்கு பின்னாடி வேலை செய்த நிமித்தமாக, பாவம், விக்கிரவம், அநியாயம், துன்பம், களியாட்டுகள், வெறிகள், விபச்சாரம், இப்படி பல பாவத்து நிமித்தமாக பிசாசு அவங்களை தூண்டிவிட்டு எண்ணங்களை அவன் கடவுளுக்கு விரோதமாக அவன் செய்து கொண்டிருக்க பண்ணல. கர்த்தர் அவருக்கு ஆத்திரம் வந்துருச்சு. ஆண்டவரே அநேக ஜனங்களை அழிவதற்கு ஆண்டவர் சில சூழ்நிலை உண்டாக்குனாரு. அவருக்கு விரோதமாக எனிமி அனுப்பி விடுறாரு, போய் உங்களை சண்டை போடுங்க. கெட்டதுக்கு இல்லை, அவங்க மனம் திரும்பும்படியாக கர்த்தர் செய்தார். ஆண்டவர் செய்த எல்லாமே மனம் திரும்புவதற்கு தான் செஞ்சார். ஆனால் ஜனங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் அநேக ஜனங்கள் பாவத்தில் அழிந்து போன என்று நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்குறோம். அதுக்கு எல்லையில், அதுக்கு மத்தியில் தான் பார்க்குறோம். அநேக ஜனங்கள் நேபுகாத்நேச்சர் ராஜாவால் அடிமையாக்கப்பட்டு அவர்கள் தன் தேசத்தை விட்டு கொண்டு போய் பாழான தேசத்தில் போய் பங்கடைகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அவர்கள் அடைந்த துன்பங்களை சில விஷயங்களை அங்கே பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் எரேமியா புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இப்படி தான் அந்த ஜனங்கள் இந்த வாழ்க்கையை கடந்து போனான்னு சொல்லி பார்க்குறோம். எரேமியா 32 22-23. அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாகி இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாதபடியினாலே உமது நியாயப்பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீ அவர்களுக்கு கற்பித்த எல்லாவற்றையும் செய்யாமலும் போனார்கள். எங்கே? பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் கர்த்தர் ப்ரொமிஸ் பண்ண லேண்டில் கர்த்தர் ஆசீர்வதித்த நாட்களிலே அவர் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருந்த பட்சத்தில் அவர்கள் பாவத்துக்குள் விழுந்தார்கள். ஆனாலும் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நீ நேரிட பண்ணீர். அநேக விரோதிகள் வந்தார்கள். அவர் நிறைய டைம் அவங்க விரோதிகளால் பிடிக்கப்பட்டு போனவர்களெல்லாம் பார்க்கிறோம். பிற்பாடு கொஞ்சம் வசனம் 28 வாசிக்கிறோம். எரேமியா 32:27. இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயர் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் கையிலும் ஒப்பு கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயர் கையில் இந்த பாலும் தேனும் ஓடும் தேசம் கொடுக்கப்படுகிறது. பிற்பாடு நம்ம பார்க்குறோம் வசனம் 29. இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உள் பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகள் மேலும் பாகாலுக்கு தீபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளெல்லாம் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாதவைகளை மாத்திரம் செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்களினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் வசனம் 32 வாசிக்கிறேன். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி இஸ்ரவேல் புத்திரர், யூதா புத்திரர், அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் எல்லாம் வர்றாங்க லிஸ்ட்டில். அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்புகள் நிமித்தமும் இப்படி நடக்கும். எப்படி நடக்கும்? அவர்கள் பாபிலோனுடைய ராஜாவின் கையில் சிறைப்பிடித்து போய் அவர்களை அடிமையாக்கிற காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம். இது எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அப்புறம் 33 வாசிக்கிறோம். 32 வசனம், அதிகாரம் 32 வசனம் 33. முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமல் செவி கொடுக்காமல் போனார்கள். அவர்கள் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே தீட்டுப்படுத்தியும்படிக்கு தங்களை அருவருப்புகளை சபைக்குள்ள வந்து வைத்து விட்டார்கள். இதெல்லாம் எங்கே நடக்குது? அவர்களுடைய பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள ஆண்டவர் ஆசீர்வதித்த இடங்களில் நடக்குது. அப்புறம் பாருங்க வசனம் 35 வாசிக்கிறோம். குமாரரையும் தங்கள் குமாரித்தைகளும் தீ கடக்க பண்ணும்படி. தீ கடக்க பண்ணுறது அப்படின்னா அக்னி நடந்து போகிறது எல்லாம் அங்கே நடந்துருக்குது பாருங்கள். தீமிதி அங்கே போட்டு, அதாவது தீமிதி சொல்கிறோம்ல, அது அங்கே நடந்துக்குது பாருங்கள். தீ கடக்க பண்ணும்படி இம்மோருடைய குமாரன் பள்ளத்தாக்கிலே பாகாலின் மேடைகளை கட்டினார்கள், அருவருப்பான காரியங்களை செய்தார்கள் என்றால் நாங்கள் பார்க்குறோம். அவர்களுக்கு நான் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலை, ஆனால் அவர்கள் மனதிலே இதெல்லாம் தோன்றும் இல்லை, ஆனால் இதெல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி இருக்கையில் வசனம் 36, இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டோம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அப்படி வரைக்கும் பார்க்கும்போதுங்க இந்த பாபிலோனுடைய சிறையிருப்பின் காலம் 14 ஜெனரேஷனில் நாம் பார்க்குறோம். ஜனங்கள்
பாவத்தில் ஜீவித்தபடினாலே ஆண்டவர் அவர்கள் கல்தையர் கையில் ஒப்பு கொடுத்த நாளிலே அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு பைபிலோனில் பல பாடுகளையும் உபத்திரவத்தை நிந்தைகளையும் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். நிந்தைகள் அடைந்தார்கள், வேதனை அடைந்தார்கள். அன்றைக்கு முதல்ல ஒரு கூக்குரல் எகிப்தில் கேட்கப்பட்டது, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, இந்த எகிப்து தேசத்தில் நாங்கள் மாட்டிக்கிட்டு நாங்கள் இப்படி வேதனைப்படுகிறோம் என்று எங்களுக்கு ஒரு மீட்பர் வேண்டும், எங்களை அனுப்புங்க, எங்களை உதவி செய்யுங்க. மண்டான பொழுது ஆண்டவர் மோசையை எழுப்பி விடுகிறார். பிசாசு அவனை அழிக்க முடியும். கர்த்தருடைய திட்டம், ஆண்டவர் தன் ஜனங்களை நேசித்தபடினால் அவர் விடுவித்து கொண்டு வந்தார். விடுவித்து கொண்ட நாட்களிலே எகிப்து தேசம் இந்த பாலும் தேனும் ஓடும் தேசத்தில் வந்து அங்கேயும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதுனால இப்போ சிறையிருப்பின் காலத்தில் போய் சிறை கைதிகளை திரும்ப ஒருக்க மாட்டிக்கொண்டு வேதனையிலும் பாடுகளிலும் திரும்ப போகும்போது திரும்பி ஆண்டவரை நோக்கி செப்பி கர்த்தாவே விடுவியும் விடுவியும் என்று கூக்குரலிடுறாங்க. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, அது ரொம்ப நல்லவர். நம்ம எவ்வளோ பாவியாக இருந்தாலும் நம்ம நேசிக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. பாவிகளை நேசிக்கும்படியாக வந்த அதுதான் இயேசு கிறிஸ்து என்றால் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அதான் இங்கே ரட்சிக்கிறாரு பாருங்க. இங்கேயே நடந்திருக்குது ரட்சிப்பின் சுவிசேஷம். எரேமியா 32:37 நான் வாசிக்கிறேன். இதோ என் சினத்திலும், சீனானா கோபம், என் கோபத்திலும் என் சினத்திலும் நான் மகா உக்கரத்திலும் ரொம்ப கோபமாக இருக்கிறேன். என் ஜனங்க பண்ணுற அநியாயத்தை பார்த்து மிகவும் கோபமாக இருக்கிறேன். நம்முடைய கேள்வி, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாரா, நம்ம மேலேயும் கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரா? இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நம்மளை யோசிச்சு பார்ப்போம். இவங்களை பற்றி பேசுகிறோம். ஆண்டவர்களை பொறுத்து சொல்கிறாரு, என்னுடைய அவங்க மேலே இருந்து என்னுடைய சினத்திலும் என்னுடைய கோபத்திலும் இன்னும் மகா உக்கரம் ரொம்ப காட்டமாக இருப்பது. இன்றைக்கி நம்ம மேலே ஆண்டவர் சந்தோஷமாக இருக்கிறாரா? இன்றைக்கி சபை வராமல் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பிரியமாக இருக்கிறாரா? காஜங்கே விஜய் குறித்து ஆண்டு சந்தோஷப்படுகிறாரா? நம்ம மேலே கொஞ்சம் கோபமாக இருக்கிறாரா? நம்முடைய செய்கையின் மூலியமாக, நம்ம செய்துக்கிட்டு இருக்கிற காரியம் நிமித்தமாக, நம்ம சிந்தை மூலியமா, நம்முடைய நடக்கை மூலியமா தேவன் பிரியமாக இருக்கிறாரா, நம்ம மேலே கோபமாக இருக்கிறாரா? நமக்கு தெரியல, கர்த்தருக்கு தான் தெரியும். ஆமென். ஒன்றாவது, ஆனாலும் அவர் சொல்கிறாரு பாருங்க, நான் அவர்களை துரத்தின எல்லா தேசத்திலும் இருந்து அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். தன் சொந்த தேசத்திலிருந்து அவர்கள் ஜனங்கள் அந்த ரோமர் காலத்திலலாம் பார்க்குறோம், அவர்கள் ஆதிக்கம் அங்கே வரும் பொழுது அந்த ஜனங்கள் உலகம் முழுவதுமாக துரத்தடிக்கப்படுகிறார்கள். சொந்த தேசம் இல்லாமல் போயிடுச்சு தானே. இஸ்ரேல் இந்த தேசம் கர்த்தர் ப்ரொமிஸ் பண்ணி கொடுத்த தேசம் காலப்போக்கில் அவர்கள் இல்லாமல் போட்டு அவர்கள் தேசம் முழுவதுமாக துரத்தப்படுகிறார்கள். அப்படி வந்த கூட்டத்தார் இந்தியா தேசத்தில் வந்து தஞ்சம் புகுந்து அந்த இந்த யூத ஜனங்கள் இந்தியா தேசம், இன்னொரு தேசம் மேலே மலையாளம் பேசுவாங்க, என்ன ஊர் அது, கேரளா, இந்த போன்ற தேசங்களில் வந்து தஞ்சம் புகுந்து அவர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் ஞானம், கருத்தை கொடுத்த ஞானம், அதனால் எங்கே போனாங்களோ அங்கெல்லாம் பெஸ்ட்டாக அவங்க வந்துட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. இந்த உலகத்திலேயே பல இடங்களில் இந்த யூத சம்பந்தப்பட்ட ஜனங்கள், யூதர்கள் சிறப்பாக பிஸ்னஸ் மேனாக நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கும் அங்கே பாருங்கள், ஆண்டவர் திரும்பியும் இங்கே ஒரு ப்ரொமிஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி ஏன் திரும்ப சொந்த ஊருக்கு வந்துட்டாங்க, இதான் இங்கே ப்ரொமிஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார் ஆண்டவர். பாருங்கள், 37-38 வாசிக்கிறோம் பாருங்கள். இப்படிப்பட்ட கோபத்திலும் நான் அவர்கள் துரத்தின எல்லா தேசத்திலும் இருந்தும் அவர்களை சேர்த்து கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த ஸ்தலத்திற்கு திரும்பி வரவும் அதிலே சுதந்திரமாய் எங்கள் தங்க பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய பாசம், தேவனுடைய அன்பு, தன் மேல் வைத்த அந்த மகாபெரிய அன்பின் நிமித்தமாக தேவன் சிதறி போன அத்தனை ஜனங்களையும் ஆண்டவர் திரும்பி வந்து சேர்க்கிறார். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்குதுங்க, இந்த காலகட்டத்தில் நடக்குது. கடைசியாக பார்க்கணும், இந்த பேபிலோன் கேப்டிவிட்டி ஜீசஸ். பிற்பாடு கடைசியாக இன்னொரு 14 ஜெனரேஷன் எங்கே திரும்ப நடக்குது. இப்போ சிறையிருப்பிலேருந்து கர்த்தர் அவங்களை விடுவித்து கொண்டு வருகிறாரு. அப்போ தான் நம்ம பார்க்குறோம், அந்த டெம்பிள்லாம் உடைக்கப்படுது இல்லையா, ஆலயம் உடைக்கப்படுறதுலாம் இந்த 2வது காலகட்டத்தில். பைபிலோன் சிறையிருப்பு காலத்தில் சாலமோன் கட்டின சபையெல்லாம் உடைக்கப்பட்டது. அந்த 3வது கட்டத்தில் பார்க்குறோம், அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். அப்போ தான் நெகேமியா எழுந்து அந்த மதிலை கட்டி திரும்பி சபை கட்டி எழுப்புகிறாரு. இதெல்லாம் கீழே உள்ள காலகட்டத்தில் நடக்குது. அப்போ அந்த பைபிலோன் கேப்டிவிட்டி முடிகிற காலத்திலிருந்து இயேசு வரைக்கும் இன்னொரு 14 ஜெனரேஷன். அப்புறம் 14 ரொம்ப அழகாக இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வார்த்தை. மத்திய 16 சொல்லப்பட்டிருக்குது. இதை பற்றி ஆராயும் போது இவ்வளோ விஷயங்கள் அது பின்னால் இருக்கிறதை நான் தெரிஞ்சு கொண்டு இருக்கிறேன். அப்புறம் பாருங்கள், the Jews were brought to Babylon as slaves, ஆண்டவர் எல்லாத்தையும் அவங்களை விடுதலையாக்கி அவங்களுக்கு கொண்டு வராரு. அப்போ இதுக்கு பின்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் God has a great plan
ஓகே, காட் பிளான் well for his son Jesus Christ to be born in his world. அப்படின்னா இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எவ்வளோ சூழ்நிலைகள் வந்தது. எல்லா சூழ்நிலை மத்தியிலும் தேவன் அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஓகே, by knowing God's plan from the beginning, Satan, the fallen angel, அங்கே வாசிக்கணும், அதை முதல்ல வாசித்தோம். அவனுக்கு எல்லாம் தெரியுது. இப்படிப்பட்ட ஒருவர் பிறக்க போகிறாரு ராஜாவாக. என் தலையை நசுக்க போகிறாரா, இப்படி பிறக்க போகிறாரா, என் தலையை நசுக்க போகிறாரா, நான் சும்மா விடுவேனா என்று ஜனங்கள் மத்தியில் அவன் தொடர்ந்து விரோதத்தையும் பாவத்தையும் உண்டாக்கி ஜனங்களை சீரழித்து கொண்டு வருகிறான். பின்னாடி ஆண்டவன் பக்கத்து ஜனங்க போராடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க மீட்கும்படியாக பிசாசும் போராடிக்கிட்டு இருக்கிறான். என்னத்துக்கு? ஆம்பக்கு இழுத்து பாதாளத்துக்கு தள்ளணும். ஏன் இந்த கடவுளை திட்டம் நடக்கக்கூடாது, இயேசு பிறக்கக்கூடாது. இயேசு பிறந்தா பூமிக்கு மீட்பு வந்துடும், ஜனங்களுக்கு மீட்பு வந்துடும். சிறைப்பில் ஜனங்க வெளியே வந்துடுவாங்க. அதனால் அவன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் வேலை. முதலாவது காரியத்தை முதல்ல பார்த்தோம், இட் ரிசீவ் ஏடம் அண்ட் ஈவ், வஞ்சிக்கிறான். ரெண்டாவது காரியம் ஏபல் அண்ட் கேன், கொலை நாவி அவன் ஊட்டி விடுகிறான் கொலை செய்யும்படியாக. மூணாவது பார்க்குறோம், பீப்புள் டைட் இன் ஃப்ளட், ஜெனசிஸ் 6:1-6 வரைக்கும் வாசிக்கிறோம். முதலாவது வெள்ளம் வந்தபோது ஆண்டவர் நோவா குடும்பத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் உலகத்தில் அழிச்சு போட்டார். ஏங்க அவ்வளோ பெரிய ஜனங்கள் அழிவு வந்தது? பாவத்தின் நிமித்தமாக, அக்கிரமத்தின் நிமித்தமாக. அதுக்கு பின்னால் வேலை செஞ்சது யார்? சாத்தான். அவ்வளோ ஜனம் அழிஞ்சு போச்சு. நல்ல வேலை ஒரே குடும்பத்தை கர்த்தரால் காப்பாற்றப்பட்டது. அவன் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கு. அப்போ கர்த்தர் அந்த ஒரு குடும்பத்தின் மேலே கர்த்தர் ரொம்ப கரிசனையாக இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அவ்வளோ ஜனம் அழிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தருடைய பார்வை அந்த ஒரு குடும்பம் நேர்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு குடும்பத்தை மேலே கர்த்தர் பார்வை வச்சிருக்கிறாரு. அது யார்? நோவா குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அந்த நோவா வம்சம் வழியாக திரும்ப ஒரு வம்சம் வந்து அதுதான் தாவீதின் குமாரன் பிறந்து யோசு பிறந்து இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ கடவுள் பாருங்க எப்படிலாம் எவ்வளோ வந்தாலும் அதுக்குள்ளே கடவுள் ஒரு வழியை தேடித்து தன் ஜனங்களை காப்பாற்றிக்கிட்டே போகிறாருங்க. அல்லேலூயா. ஒரு பிளான் பாருங்க அப்படி இருக்குது. அங்கே ஃப்ளட்டில் அந்த முதல் வெள்ளம் வந்தபோது எல்லாம் செத்து போயிட்டான். யார் குடும்பத்தை தவிர? நோவா குடும்பத்தை தவிர. அந்த 8 பேருக்குள்ளே திரும்ப ஒரு வம்சம் வரப்போகுது உலகத்தில். அல்லேலூயா. அதுதான் காடோட பிளான். அந்த வித்தை கர்த்தர் காப்பாற்றி வருகிறார். அப்புறம் எகிப்தில் அவர்கள் அழிக்கப்படும். அப்புறம் பாருங்கள் இன்னொரு சம்பவம் 4வது நடக்குது. அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாப்பாங்க. ஆபிரகாம் மூலியமா ஒரு சிந்தை வருது, ஆகார் வராங்க. அங்கே ஒரு ஐசேக்கு பிறக்கிறாரு, இஸ்மேலாம் பிறக்கிறாரு. ரெண்டுக்கும் அங்கே ஒரு பிரிவை உண்டாக்கி விட்டான். அந்த பிரிவு இன்ன வரைக்கும் ஓயாத பாடாக இருக்குது. பார்த்தீங்களா? அங்கேயும் பெரிய பாடு உண்டாக்கி அந்த சிந்தை யார் கொடுத்துருப்பா? கர்த்தர் கொடுத்துருந்தா நல்லது கொடுத்தாரு. உனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் கொடுத்துப்பாரு. இடையில ஒரு சிந்தை வந்து யார் கொடுத்தா? எப்படி வந்துச்சு அந்த சிந்தை? யார் அங்கே விதையை போட்டா? அதனால் வந்த விளைவுகள் நமக்கு எல்லாம் தெரியும். அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் ஓகே, அதனால் பாருங்கள், சீன்ஸ் obedient captivity of God's people. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது பார்க்குறோம், ஆண்டவர் இந்த பிசாசின் சூழ்ச்சினாலே ஜனங்கள் பாவத்தில் விழுறாங்க. பலவித எரேமியான அந்த வதங்களை வாசித்து பார்த்தீங்கன்னாங்க, அவங்க கூக்குரல் பயங்கரமாக இருக்குது. பாவத்தை நிமித்தமாக கர்த்தர் அவன் மேல் பட்ட கோபம் இருக்குது. அவ்வளோ கோபப்படுகிறார். என் ஜனங்கள் பாவம், விபச்சாரம், விக்கிர ஆராதனை, ஆண் ஆண், பெண் பெண், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, விபச்சார ஆவிகள், பாகாளின் ஆவிகள், இப்படி பலவிதமான பாவங்கள் உலகத்தில் இன்றைக்கு நம்ம பார்க்குற பாவங்கள் அன்றைக்கு உண்டாகி இருக்குது. இப்படிப்பட்ட பாவங்கள் அருவறுப்புகள் பூமியில் உண்டாக்கிறதுனால நம்ம கடைசியாக மல்கியா புஸ்தகத்தில் வந்து உட்காடுறோம். மல்கியா புஸ்தகத்தில் வந்து உட்காந்து பார்க்குறோம். அதுக்கு முன்னுக்கு எல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது அக்கிரமும் பாவம் இதெல்லாம் பெருகி கிடக்குது. கடவுளால் ஒன்றும் செய்ய முடியல. மனுஷன் கடவுளுக்கு மிஞ்சி பாவம் செஞ்சு கிடக்கிறான். ஆண்டவருக்கே தலை சுற்றி போச்சு. திருத்தி திருத்தி பார்க்குறாரு முடியல, சொல்லி சொல்லி பார்க்குறாரு முடியல. அவர் சொல்கிறாரு, என்னுடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு உங்களோட பேசியிருக்கிறேன். காஜாம் பாச ராவி பாச ஜேக்கபோடு உங்களோட பேசியிருக்கிறார். நீங்கள் ஏன் மனம் மாற மாட்டீர்கள் என்று கர்த்தர் கேட்குறார். நம்மளை பார்த்து கேட்குறார். நம்மளும் மனம் மாறாமல் இருக்கிறோம். பார்க்க நல்லா இருக்குது கதை, அழகாக கதை சொல்லிக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் நமக்கு ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்கிறார்ல, நமக்கு பிறந்திருக்க காரணமா இதெல்லாம் நமக்குள்ளே இருந்திருக்குது. இப்பயும் சிலது இருக்குது. கர்த்தர் முழுமையாக விடுதலை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. கீழ்ப்படைய மாட்டேன், செய்ய மாட்டேன். ஒரு பிறப்பார் பூமியிலே,
அவர் என்னவா இருப்பார்? ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை கேட்க மாட்டேன். 400 வருஷம் ஆண்டவர் பேச நிப்பாட்டுறாரு. 400 years God stopped communicating with people. என் ஜனம் எக்கடை கட்டு போட்டோம். I don't bother. ஆண்டவர் அவ்வளோ கோபம். நம்மளை பார்த்தா சினம், கோபம், உக்கிரகம் வந்துருச்சு ஆண்டவர். அப்பயும் சொல்கிறாரு, ஐயோ ஐ கேனாட், என்னோட பிள்ளைகள் அதிகமாக நேசிக்க போனால நான் இறங்கி வருவேன். அவர்கள் சிதறி போய் கிடக்கிறாங்க உலகம் முழுசா, அவள் கூட்டி சேர்ப்பேன். அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே என் ஜனத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்தாரு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் கர்த்தர் செஞ்சு நம்மளை நமக்கு பிறந்தது எங்கே பூமியில் பிறந்ததே உங்களையும் என்னை கூட்டி சேர்க்கணும், நம்ம மறுவாழ்வுக்குள்ளே கொண்டு சேர்க்கணும். ஆண்டவர் நம்ம கிட்ட பேசாமல் இருந்தார். அவர் ரொம்ப வருத்தம். 400 வருஷம் பேசலை. பாருங்க, இந்த ஒரு டைம் பிரேம் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரம் ஏப்ரஹாம் டு ஜீசஸ் முதல்ல பார்த்தோம்ல. ஆபிரகாம் காலத்து இயேசு பிறக்கிற வரைக்கும் ஏறக்குறைய 4000 இயர்ஸ். அப்படின்னா இயேசு ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் காலம்? ஏறக்குறைய 4000 இயர்ஸ். இயேசு பிறக்க முன்பதாக நடந்த அந்த 4 டேக்கேட், 3 ஜெனரேஷன் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா 14 ஜெனரேஷன் எல்லாம் எத்தனைக்குள்ளே வந்து இந்த 4000 இயர்ஸ்க்குள்ளே வந்து உட்காருது. அப்படின்னா இயேசு பிறக்க முன்பதாக ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம்? 4000 இயர்ஸ். 4000 இயர்ஸ். அப்போ எத்தனை ஜெனரேஷன் ஓடி இருக்கும்? முதல்ல பார்த்தோம் ஏறக்குறைய ஒரு 42 ஜெனரேஷன் ஓடி இருக்குது தானே. 42 ஜெனரேஷன். ஒரு கணக்கு வச்சு பார்த்தோம், ஒரு ஜெனரேஷனுக்கு 100 வயசு பார்த்தா கூட எங்கேயோ ஓடுது. ஆனால் கடவுளோட பார்வையில் இந்த 4000 வருஷம் எத்தனை நாளைக்கு சமம்? பைபிள் சொல்லுது கடவுளோட பார்வையில் 1000 வருஷம் ஒரு நாள். இப்போ 4000 இயர்ஸ் கடவுளோட பார்வையில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? 4 நாள் தான் முடிஞ்சிருக்கு அவரோட பார்வையில், கடவுளோட கணக்கில். am I right? கடவுளோட கணக்கு. நமக்கு 4000 வருஷம். இயேசு பிறக்க முன்பதாக from Abraham to the birth of Jesus Christ there was 4000 years. For God it is only 4 days. அப்புறம் இயேசு பிறந்துட்டார் பூமியில். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஏறக்குறைய எத்தனை வருஷம்? ஏற்கனவே சொல்லப்படுது பைபிளில் 2000 வருஷம் ப்ளஸ் அப்படி சொல்லப்படுது. 2400 ப்ளஸ் அப்படி சொல்லப்படுது ஏறக்குறைய. ஆனால் 2000 வருஷம் தாண்டி இருக்கு. ஓகே, அப்போ எங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். ஃப்ரம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் how many years? 2000 years plus. For God how many days? 2 days. Because 2000 years equal to 2 days for God. அப்போ உலகத்தில் இப்போ கடவுளை பறவை எத்தனை நாள் முடிஞ்சிருக்கு? ஆபிரகாம் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் கடவுளை பறவையில் எத்தனை நாள் முடிஞ்சிருக்குது? 6 நாள் தான் கடவுளை பார்வைக்கு. இது கடவுளை கணக்கு. கடவுளை பார்வையில் இது இப்போ தான் 6வது நாள். 4 days from Abraham to Jesus, birth of Jesus Christ, from Jesus Christ until now another 2 days, so equal to 6 days முடிஞ்சிருச்சு. இப்போ நடக்கிறது இப்போ 2000 இயர்ஸ் ப்ளஸ் ஆச்சு தெரியுங்களா? இப்போ எத்தனாவது வருஷத்தில் கடந்து போயிட்டுருக்குறோம்? 7000 இயர்ஸை போயிட்டுருக்குறோம். ஓகே, இப்போ 7000 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 ஈக்குவல் டு காடோட பார்வையில் 7 ஈக்குவல் டு கம்ப்ளீட்னஸ். ஒரு அந்த மாதிரி சார் என்ன சொல்லுவாங்க, ஒரு பரிபூரணத்தை காட்டுது. ஐ மீன் 7 ஒரு பரிபூரணம். 4 நாள் முடிஞ்சு இயேசு கிறிஸ்து பிறந்து 2 நாள் ஆச்சு கடவுள் பார்வையில். இயேசு சொன்னார் சீண்டும் வருவேன் சொன்ன காலகட்டம் ஒரு கால். இந்த 7வது அதில் கடைசி காலம் ஏன் சொல்கிறாங்க? ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கேன் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நான் படிக்கும்போது இந்த பகுதி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன் கடைசி காலம்னு சொல்கிறாங்க இந்த நாட்களில் நான் யோசித்து பார்க்கும்போது 7வது 7000 years equal to God's time is 7 days. 7 days is a fullness of God. ஆண்டோட பரிபூர்ணம். இந்த 7வது வருஷம் 7000 வருஷத்துக்குள்ளாக ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள தேவனோட வருகை இருக்கலாம். அது கடைசி காலம் சொல்லப்படலான்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த 7000 வாழ்ந்து கொண்ட நம்ம மேபி கர்த்தருடைய 7வது நாளாக இருக்கும். கர்த்தருடைய பரிபூர்ண வருஷம் கம்ப்ளீட்டாக இருக்கும். இந்த வருஷத்தில் கடைசி நாட்கள் அப்படி இந்த வருஷம் சொல்லப்படலை. 7000 வருஷம் தான் ஏறக்குறைய சொல்லப்படும். இந்த வருஷம் வந்து 2400 இயர்ஸ் ஏற்கனவே தாண்டிக்கிட்டு இருக்கிறோம். மேபி another 6000 இயர்ஸ் ராஃப்லி டு கம்ப்ளீட் 7 இயர்ஸ். இந்த காலத்தில் இயேசு வருகை இருக்கலாம், கடைசி காலம் இருக்கும்ட்டு சொல்லப்பட்டு அதான் கடைசி காலம் சொல்லப்படுகிறோம். எத்தனை பேர் வழங்குது? வளன்னா பாஸ்டர் தனியாக கேளுங்க, அவர் விலைக்கு சொல்லுவார். இது நான் கற்றுக்கொண்ட ஒரு நாலேஜை இது சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்.
நான் இது கற்றுக்கொண்டேன், இது இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த காலங்களெல்லாம் அந்த 4 ஜெனரேஷன் முதல்ல 3 செட்ஸ் ஆஃப் ஜெனரேஷனில் உட்காருது. இப்போ பாருங்கள், ஆண்டவர் இப்படிலாம் தம்முடைய ஜனங்களை நேசித்திருக்கிறாருங்க, இப்படிலாம் ஒரு பிளான் பண்ணி கொண்டு வராருங்க. ரைட், ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்ச நேரத்தை முடிக்க பாருங்க. அவனுடைய பிசாசுடைய தீர்மானம் திட்டங்களெல்லாம் ஜனங்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் பாருங்கள். ப்ரொஃபெசி ஒரே ஒரு இது பார்ப்போமா? ஐசையா வாசிப்பாங்க. ஐசையா சிஸ்டர் பாருங்கள், ஐசையா சொல்கிறாரு 700 years before the birth of Christ கிறிஸ்துவ பற்றி சொல்கிறாரு. இயேசு பிறக்கல, பட் 700 years ago இயேசு பற்றி பேசிட்டாரு. மீகா 800 years before the birth of Christ அவர் கடவுளோட வருகையை குறித்து கடவுளோட பிறப்பை குறித்து பேசுகிறாரு மீகா. ஜெரமியா 600 years before the birth of Christ இயேசு பிறப்பை பற்றி பேசுகிறாரு. அப்புறம் டேனியல் 530 years before the birth of Christ he spoke about the birth of Christ. அப்புறம் சாம்ஸில் வாசிக்கிறோம். சாம்ஸ் புத்தகம் எல்லாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறக்க, அதாவது சாலமன் ராஜா அவருடைய ஞானத்தை கொண்டு எழுதின புஸ்தகங்கள், அவர் ஏற்கனவே படித்த ஞானத்தை கொண்டு இந்த அவர் எழுதுகிறார், கர்த்தர் வெளிப்படுத்த எழுதுகிறார். ஏற்கனவே 1000 வருஷம் சொல்லப்படுது. அங்கே சொல்கிறாரு சாம்ஸ் 22:1 சொல்கிறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லப்படுற அந்த வார்த்தையை அவர் அங்கே சொல்லும்போது, இந்த வார்த்தைகளெல்லாம் நிறைய கிறிஸ்துவ பிறப்பு சொல்லிக் வரும்போது ஏறக்குறைய 1000 வருஷம் சொல்லப்படுது. That means before the birth of Christ, 1000 years before the birth of Christ, has been spoken about the birth of Christ. இந்த இடத்துல அப்புறம் பிற்பாடு ஜோசப்பை பேசியிருக்கிறார், மேரியோட பேசியிருக்கிறார், சிமியோடலாம் பேசியிருக்கிறாரு. நம்ம இந்த ஐசாயா மட்டும் பார்ப்போம். சீக்கிரம் வாசிங்க சிஸ்டர். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இப்போ பாருங்க, இதெல்லாம் சம்பவம் முடிஞ்சு, உலகத்தில் பல சம்பவம் நடந்துச்சு. இப்போ அவர் சொல்றாரு உலகத்துக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கப்படும். அப்புறம் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. அப்புறம் தீமையை வெறுத்து, அவர் தீமையை வெறுப்பார். ஏன்னா உலகத்தில் பல தீமையை நடந்துருச்சு, பார்த்தோம்ல. எல்லா தீமையும் வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும், அவர் ஒரு வயசுக்கு நல்லா புரிஞ்சு கொள்ற வரைக்கும் அவர் வெண்ணெயையும் தேனையும் சாப்பிடுவார். அப்புறம் அந்த பிள்ளை தீமையை வெறுக்கவும் நன்மையை தெரிந்து கொள்ளவும் அறிகிறதுக்கு முன்னே நீ அவருக்கு தேசம் அதன் 2 ராஜாக்களால் விட்டு விடப்படும். 9 chapter 6 நமக்கு ஒரு பாலகன். 9 chapter 6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது எப்போ சொன்னாரு? 700 வருஷம் இயேசு கிறிஸ்து முன்பதாகவே சொல்லப்பட்ட வார்த்தை. இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், குமாரன் கொடுக்கப்படுவார், கர்த்தத்துவம் கடவுளுடைய தன்மைகள் தோல் மேலே இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அதிசயிக்கிற கர்த்தர், ஆலோசனை கர்த்தா. அவன் பிறக்கல, ஆனால் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார், வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். அந்த வல்லமை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நித்திய பிதா, forever he is our heavenly father. சமாதான பிரபு, எல்லா சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுற தேவனாக இருக்கிறார் என்று அவர் திட்டவட்டமாய் சொல்லுகிறார். ஆமென். அடுத்தது 11:1 வாசிக்கிறோம். ஐசாயா chapter 11 verse சூப்பரா இருக்கும். ஈசா என்னும் இருங்க கொஞ்ச நேரம் ஐசாயா எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் 11:1-2 வாசிக்கிறோம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். பாருங்க, ஈசா ஏன் இந்த முதல்ல இந்த காலகட்டங்கள்லாம் சொல்றோம் தெரியுங்களா? ஆண்டவர் ஏதோ வானத்திலிருந்து திருந்து வந்து ஒரு மனுஷன் பிறந்து நம்மகிட்ட வந்து அப்படி இல்லை. எல்லாமே கடவுளுடைய சரியான திட்டத்தின் தீர்மானத்தின்படியா தேவன் எல்லாவற்றையும் அழகாக பிளான் பண்ணி பூமியில் முதல்ல வாசம் காலம் நிறைவேறின போது, எல்லாரும் சொல்லுவோம் காலம் நிறைவேறின போது இயேசு கிறிஸ்து பூமியில் ஒரு மகனாக பிறக்கிறார். ஈசா என்னும் மரம் அது வெட்டப்பட்டு கொண்டே வருது. அந்த சந்ததியில் பார்க்குறோம். மோசே வெட்டப்படுகிறான், காயினோட வாழ்க்கையில் அவன் வெட்ட பார்க்குறான். ஈசா மோசஸை அழிக்க பார்க்குறான். யோசேப்பு சந்ததி அடிமையாக்கி வெட்டப்பட பார்க்குறான். பைபிலோன் காலத்தில் சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அவனை அழிக்க பார்க்குறான். பல சம்பவங்கள் ஈசாக்கு என்னும் அந்த வேர்களை
பிடிங்க நினைக்கிறேன் பிசாசு. ஆனால் இயேசு சொல்கிறார், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஒரு கிளை எலும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் இயேசுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. அந்த இயேசு மேலே பிறக்கிற அந்த குழந்தை மேலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். அவர் மேல் மரியாதை சொல்லப்படுது, கிறிஸ்து மேலே தங்கியிருக்கிறாரு. அதுதான் கர்த்தருக்கு பயப்பட பயம் என்னதென்று அங்கே அது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உங்கள் மேலேயும் என்னுடைய மேலும் ஆண்டவருக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தை ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாங்க. கிறிஸ்து பிறப்பமீடுமாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு சாதாரணமாக பிறக்கல, முன்குறித்தபடி ஆண்டவர் தீர்மானத்தின்படியாக திட்டத்தின்படியாக உலகத்தின் ஜனங்களை மீட்கும்படியாக ஒரு நற்செய்தி இயேசு கிறிஸ்து நமக்காக கொண்டு வந்தார். அதுதான் கிறிஸ்மஸ். இயேசு உங்களுக்காகவும் எனக்கும் பிறந்தார். எப்போ? அன்றைக்கே பிறந்திருக்கிறார். 2000 வருஷம் முன்பதாக. இன்றைக்கு தான் நம்ம வளர்ந்து இப்போ தான் நமக்கு ஒரு 70 வயசுக்குள்ளே தான் நிற்கிறோம் நம்மெல்லாம். ஆனாலும் அன்றைக்கே 2000 வருஷம் முன்பதாக இயேசு பிறந்தார். ஆனால் அவர் பிறப்பதுக்கு முன்பதாகவே 6000 வருஷம் முன்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு என்னும் அடிமரத்திலிருந்து ஒருத்தர் பிறப்பாரு, சாத்தானோட தலையை நசுக்குவார். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் பிறந்ததுனால தான் நம்முடைய பாவங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய அக்கிரமம் நீக்கப்பட்டிருக்கிறது. நாம் பாவம் மன்னிப்பட்ட ஒரு ஜனமாக இருக்கிறோம். பரலோகத்தை போகக்கூடிய ஒரு சிலாகியத்தை பெற்றிருக்கிறோம். திஸ் அ கிறிஸ்மஸ். இந்த கிறிஸ்மஸ் இயேசு பிறக்க முன்பதாக எவ்வளோ ஒரு நெருக்கடியின் பாதை, கஷ்டமான பாதை, இடைஞ்சல்கள், பிசாசுடைய திட்டங்கள் மத்தியில் தேவன் அந்த பிளான் அழகாக கொண்டு போய் ஒரு மீட்பின் ஒரு த பிளான் ஆஃப் ரிடீமிங் பீப்புள், ஜனங்களை ரட்சிக்கிற மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் அழகாக கொண்டு வந்து இந்த கிறிஸ்மஸ் தினத்தில் நமக்காக இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரிலே சிங்காசனை விட்டு ஏழை கோலம் எடுத்து நமக்காக அவர் பிறந்து வருகிறார். ஹல்லேலூயா. அது பாவத்தை மீட்க, நம்ம வாழ்க்கையை மாற்ற, அதுதான் உலகத்துக்குள்ள நற்செய்தி. இதுதான் அந்த கிறிஸ்மஸ். நம்ம வாழ்க்கையை மாற்றம், நம்ம வாழ்க்கையை சீர்படுத்தும். சிறைப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குறார். கர்த்தருடைய ஆவியானவர் மேலே இருக்கிறார். சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க முடியும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்க முடியும், வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவுடைய நற்செய்தி. It's not ordinary Christmas. It's a very very meaningful Christmas to the world. மிக அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதுதான் கிறிஸ்துமஸுக்கு ஏதோ சாதாரணமாக நினைக்காதீங்க. தண்ணி வாங்கி வைக்காதீங்க. தண்ணி அடிக்கிற வேலை வச்சு கொள்ளக்கூடாது. கூட்டாளி கூட தண்ணி அடிக்கக்கூடாது. பிசாசு வேலை. ப்ளீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கிறிஸ்துமஸை கூட பிசாசு தவறான வழிகளை பயன்படுத்தி நம்முடைய திட்டத்தை இவ்வளோ பெரிய கடவுளை தீர்மானத்தை விலகி செய்வான். இன்றைக்கு கர்த்தருடைய செய்தி கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமாங்க? இவ்வளோ பெரிய ஒரு நற்செய்தி, இந்த பிறப்புக்கு பின்னால் இவ்வளோ ஒரு அழகாக தேவன் பிளான் பண்ணி திட்டங்கள், இவ்வளோ சவால்கள் மத்திய தேவன் தன் ஜனங்களை காத்து வந்து ஈசாக்கு என்னும் அடிமரத்திலிருந்து தாவீதின் குமாரனாகிய யோசேப்பின் வழியாக ஒரு குமாரன் பூமியில் பிறக்கப்படுகிறார். அது சாதாரண குழந்தையாக பிறக்கல, பரிசு ஆவினால் அண்ட் அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசு ஆவினால் பிறக்கிற குழந்தையாய் பூமியில் ஒரு பாவம் அறியாத தேவாட்டுக்குட்டியானவர் நமக்காக பலியாக இறங்கி வந்தார். அவர் நமக்காக பலியாகி இறங்கி வந்தார். இந்த கிறிஸ்மஸ் கொண்டாடும் போது இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அது அடுத்த திட்டம், அவருடைய திட்டம். இட்ஸ் ஆல்ரெடி கம். இப்போ வர 7000 வருஷத்துக்குள்ள போகும்போது பரிபூர்ணம் 7 நாள் கர்த்தருடைய பார்வைக்குள்ளாக இந்த 7 நாட்களில் கர்த்தர் பரிபூர்ணத்துக்குள்ள தேவனுடைய வருகை இருக்கலாம். ஆனால் இந்த கடைசி நாளும் என்று சொல்லப்படுகிற இந்த நாட்களில் இந்த கிறிஸ்துமஸ் நாம் நிதானமாக கொண்டாடுவோம், ஞானமாக கொண்டாடுவோம். அந்த உண்மையை, இந்த சத்தியத்தை நாமும் அறிந்து கொண்டு மற்றவர்களை பகிர்ந்து கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே, தி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திஸ் பர்த் சீக்கிரமாக சொல்ல வைக்கிறேன். அவர் அகாப்பே லிவ். அகாப்பே லிவ்னா நிபந்தனையற்ற தேவனுடைய அன்பு. இந்த அகாப்பே லிவ், தி அன்கண்டிஷனல் லவ், அவர் இந்த பர்த் மூலியமாக நம்ம காட்டிட்டார். அன்கண்டிஷனல் லவ், அது எதுக்கும் நம்ம ஈடு கொடுக்க முடியாது. அன்கண்டிஷனல் லவ் இந்த கிறிஸ்து பிறப்பின் மூலம் வெளிப்படுத்திருக்கார். நம்பர் 2, த ரிடெம்ப்ஷன் ஆஃப் த சல்வேஷன் கொடுத்துருக்காரு. அவர் பிறந்ததுனால தான் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது. அவர் பிறந்தனால தான் நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு நம்ம எல்லா காரியத்தையும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். விடுதலையின் பிள்ளைகளாக, அவர் சுதந்திர பிள்ளைகளாக, அவர் சொந்த குமாரனாக ஆகினது இந்த கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக. நம்பர் 3, deliverance and miracles, healing taking place through Jesus Christ. அந்த பாஸ்டர் மோல ஜெபிக்கும் போது சொல்றார், விடுதலையாகணும், சுகமாகணும், இயேசு நாமத்தில் நான் விசுவாசிக்கும் போது அப்படியே நடக்குது. அல்லேலூயா.
ஆண்டவர் இன்றைக்கும் அது செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏன்னா இயேசுடைய அபிஷேகம் அந்த வல்லமை நம்ம மேல் இருக்குது. டு எஸ்டாப்ளிஷ் காட்ஸ் கிங்டம், அவர் ராஜ்யம் பூமியிலே நிலை நிற்கணும். நான் தான் ஜெபம் பண்ணுறோம், பிதாவே உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுது போல பூமியிலும் செய்யப்படுது. ஜெபிச்சு கொண்டே இருக்கிறோம், சொல்கிறோம் அவர் கிங்டம் இங்கே தொடர்ந்து காணப்படணும். பிசாசு இருக்கிறான், இறுதி அவனுடைய தலை நசுக்கப்பட்டு அவன் அக்கினியில் போய் தள்ளப்படுவான். வெளிப்படுகிற சுவிசேஷத்தில் அதுக்கு முன்பு தேவன் ராஜ்யம் தொடர்ந்து இந்த பூமியில் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இஸ் டெத் ஆன் த கிராஸ், நமக்காக எல்லா பாடுகளும் அடிகளும் பட்டார். அதற்காக தான் கிறிஸ்துமஸ்க்காக பிறந்து வந்தாருங்க. பிறந்து வந்தார், உனக்கும் எனக்கும் பலியாகும்படியாக ஒரு தேவ ஆட்டுக்குட்டி பாவம் அறியாதவர் நமக்காக இறங்கி வந்தார். இஸ் ரெசரக்ஷன், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருடைய பிறப்பு என்ன காட்டுது? உயிர்ப்பையும் காட்டுது. கடைசியாக இஸ் கம்மிங் பேக். இந்த கிறிஸ்துமஸ் நம்ம அறிந்து கொள்வோம், இந்த விஷயங்கள்லாம் மனதில் வைத்துக்கொள்வோம், சிறப்பான கிறிஸ்துமஸ் கொண்டாடுவோம், இந்த சத்தியங்களை மனதில் வைத்துக்கொள்வோம், மற்றும் இயேசு அன்பை சொல்லுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு அனைவருக்கும் சமாதானம். and also கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். ஆமென். ஐக்கியப்பட்டு சொல்லுவோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.